ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை போட்டு நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் இந்த லேப்டாப்பை. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மாற்றின பிறகு இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான என்னென்ன பார்ட்ஸ்னால், நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கரெக்டாக ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் வேணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இல்லை 11 உங்கள் ஹார்ட்வேர் வந்து கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி விண்டோஸ் ஓஎஸ் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். யூஎஸ்பியில் எப்படி விண்டோஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு பூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். லேப்டாப் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி அது உள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்லாம் நம்ம வந்து கைட்டி எடுக்கணும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கை கைட்டி எடுத்துகிட்டு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? பவர்லாம் ப்ராப்பராக ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் இருக்கிற பவர் சப்ளை, அதாவது பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்கோ இல்லை ரேமோ சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம டெஸ்க்டாப் வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக பவர் சப்ளை பவர் கிடைக்காது. ஆனால் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு ஸ்டில் வந்து சப்ளை போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மதர் போர்டு ஆனில் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி பவர் சப்ளைவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அடாப்டர் பின்னும் வந்து எடுத்து விட்டுடணும். எடுத்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு பேக் சைடில் வந்து ஒரு இது லொக்கேஷன் இருக்கும். ஸ்க்ரூ போட்டு நீங்கள் கைட்டி எடுக்கணும் அந்த லொக்கேஷனில். ஆனால் இப்போ வர லேப்டாப்லாம் வந்து ஒரே ஹவுசிங்கில் ஃபுல்லாக நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் 6th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. ஹெச்பி வந்து 350 G3ன்ற மாடல் 6th ஜென்ரேஷன் லேப்டாப். இந்த லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு தனியாக ஒரு ஓப்பனிங் வச்சுருப்பாங்க, ரேமுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. இது போல் பேட்டரியை தனியாக நீங்கள் கைட்டலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்பில்ட்டாக வந்துடுது. பேக் கேஸை கைட்டினீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கு. அதுக்கு கேசிங்லாம் போட்டு பக்காவாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் 2.5 இன்ச்சு இது சட்டா டைப்பு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் வந்து ப்ராப்பராக நம்ம அந்த ஹவுசிங்லாம் கைட்டி எடுத்துடணும். ஸ்க்ரூலாம் கைட்டினா தான் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வரும். ஸோ அப்படியே கைட்டினா வராது. ஸோ அதுக்கு ஒரு சேஃப்டிக்காக அந்த ஹவுசிங்லாம் போட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதுலேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துடுறோம். சரிங்களா? எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து நம்ம எஸ்எஸ்டியை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கு உள்ளேருந்து கைட்டி எடுத்துடணும் அந்த கேசிங்லேருந்து. அப்போ தான் அந்த கேசிங்கில் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டால் ப்ராப்பராக நிற்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 TB. சரிங்களா? அதை போட்டிருக்கு பாருங்கள். 1 TB ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது ஓல்டு டைப்பு டிஸ்க் டைப்பு. சரிங்களா? ட்ரம் டைப்பு உள்ளே வந்து டிஸ்க் மாரி ரொட்டேட் ஆகுமே. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நல்லா இது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதோட இப்போ அட்வான்ஸாக நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கணும், காப்பி பேஸ்ட்டு அப்புறம் வந்து வீடியோ ஃபைல்ஸ் ப்ளே பண்ணும் போதும் சரி, நிறைய மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வேணும். இப்போ என்கிட்ட இருக்குது 256 GB சட்டா டைப் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு என்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு இதிலே வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்குது, M2 டைப்லாம். சரிங்களா? என்கிட்ட நார்மல் சட்டா டைப்பே இருக்குது. இதே போதும் இந்த லேப்டாப்புக்கு. ஸோ இதுமாரி நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கேசிங் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணால் நல்லா சேஃப்டி, ஷேக்கிங்லாம் ஆகாது, டிஸ்கனெக்ட் ஆகிடாது. இதே வந்து நீங்கள் கேசிங் போட்டு கரெக்டாக ஸ்க்ரூலாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பக்காவாக லேப்டாப் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் உங்களோட இதில். ஸோ லேப்டாப்பில் ஸோ ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி 2 ஸ்லாட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரே ஒரு ரேம் மட்டும் தான் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன், 8 GB. ஸோ இன்னொரு 8 GB கூட போட்டுக்கலாம், 16 GB போட்டுக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா 6th ஜென்ரேஷன் நல்லா ஹெவியாக பண்ணியிருப்பாங்க. மதர் போர்டெலாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போலாம் ஒரே சிங்கிள் போர்டாக வந்துடுது. ஸோ சிங்கிள் போர்டில் ஆன் போர்டு ரேம் வருது. அப்போல்லாம் தனித்தனியாக நம்ம ரேம் போடலாம். ஸோ இன்னொரு ஸ்லாட் இருக்குது, அதில் நம்ம ரேம் போடலாம். இந்த ஒரு ஓப்பனிங்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா M2 டைப்பு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்காக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டைப்பில் பாருங்கள் ரெண்டுமே இருக்குது. இப்போ வர ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து சட்டா டைப்பே இருக்காது, வெறும் M2 மட்டும்தான் வச்சுருப்பாங்க. சட்டா டைப்பு நம்ம போட முடியாது, M2 மட்டும் ஒரே ஒரு லொக்கேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ வர 12th 13 ஜென்ரேஷன் லேப்டாப்லாம் ரேம் கூட ஆன் போர்டு வந்துருச்சுங்க. ரேமை நீங்கள் அப்டேட் பண்ண முடியாத மாரி ஆகிடுச்சு. இது 6th 7th 8th ஜென்ரேஷன் வரைக்கும் லேப்டாப்பில் நீங்கள் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், கைட்டி போட்டு வேறு மாற்றிக்கலாம். இப்போ எதனா கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா மொத்தமாக மதர் போர்டே வந்து நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு தான் கொண்டு போகணும். ஈவன் ரேம் மாற்றணுன்னா கூட. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாமே ஆகிடுச்சு. அது இல்லாமல் மொபைலில் வந்து எப்படி இன்பில்ட் பேட்டரியோ அதே போல் லேப்டாப்பில் இன்பில்ட் பேட்டரி ஆகிடுச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், M2 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இந்த லொக்கேஷனில் பக்கத்தில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை மாடியூல்.
ஸோ அதுபோல் எல்லாமே தனித்தனியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் இருக்கும். ஆன் போர்டாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஹெவியான லேப்டாப் ஒரு காலத்தில் வேறு லெவலில் வந்திருக்கும். இதெல்லாம் லைஃப் லாங் 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஸ்டில் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வர லேப்டாப்லாம் மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அது ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ மாரி ஆகிப்போச்சு டெக்னாலஜி. ஸோ இந்த லேப்டாப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கை போட்டு விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறேன். இந்த எஸ்டிடி இருக்கும்போது ஒரு காலத்தில் இந்த எஸ்டிடியோட தான் வந்தது. ஸோ இப்போ அதோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கிறதால விண்டோஸ் 11 அந்தளவுக்கு போயிட்டதால எஸ்எஸ்டி ஓரளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த கேசிங்கை ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 பக்கம் ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு அந்த கேசிங்கில் தான் இந்த எஸ்எஸ்டியை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக அதில் வந்து அந்த சட்டா டைப்பு பின்னில் கனெக்ட் பண்ணி 4 ஸ்க்ரூ போட்டு கரெக்டாக உட்காந்துரும். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 4 பக்கம் ஸ்க்ரூவை வந்து ப்ராப்பராக நம்ம கழட்டிடலாம். ஸோ ஒரு சில லேப்டாப்பில் இந்த ஹவுசிங்லாம் இருக்குமான்னா டவுட் தான், இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த ஹார்ட் டிஸ்கை அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்லேயே ஸ்க்ரூ பண்ணுற டைப்லாம் வந்துருக்கு இப்போல்லாம். ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ இது நல்லா சேஃப்டி, நல்லா ஹெவியாக இருக்குது லேப்டாப். இது 15.5 இன்ச்சு ஸ்க்ரீனு. இப்போ எல்லாமே 14, 13 தான் வருது. டிவிடி ட்ரைவ் கூட கட்டிடுறாங்க. டிவிடி ட்ரைவ் கூட இப்போ வரது இல்லை. யாருமே டிவிடி யூஸ் பண்ணுறது இல்லையா, எல்லாமே யூஎஸ்பியாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேப்டாப்போட சைஸும் சின்னதாகி போயிடுச்சு, எல்லாமே ஆன்போர்ட் ஆகி போயிடுச்சு. சரிங்களா? ப்ராப்பராக அந்த கேஸிங்கை கழட்டி எடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ட்ரம் டைப்பு 1 TB. இப்போ என்கிட்ட இருக்குது 256 SSD இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து இந்த ஹவுசிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்வேர் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஹவுசிங்கில் வச்சு ஸ்க்ரூலாம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு உங்கள் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வந்து ஓஎஸ் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஸோ இந்த ஹார்ட்வேர் தான் நம்ம மேட்ரு. ஹார்ட்வேர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி பாருங்கள், M2 டைப் மட்டும் இருக்குமா இல்லை இது போல் சட்டா டைப் மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கே வந்து ஃபஸ்ட்டு வெளியில் போய் வாங்கின்னு வரணும். ஸோ டேரெக்டாக நான் வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன்னா இப்போ வர 12th 13 ஜென்ரேஷன்லாம் இந்த SSDயே இல்லை, வெறும் M2 அந்த இன்னொரு பக்கம் நான் ஓப்பன் பண்ணி காட்டின பாருங்கள். ஸோ ரேம் போடுற மாதிரி சின்னதாக அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரூ ஒன்று போட்டு விட்ருவாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். ஆனால் இந்த லேப்டாப்பில் நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம். ஸோ சட்டா டைப்பு SSDயும் போடலாம், M2 டைப்பு SSDயும் போடலாம். ஸோ ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வர லேப்டாப்பில் மோஸ்ட்லி வந்து ரேம் ஆன்போர்டு தான் வருது. ஸோ 8 GB 8 GB இப்போ மொபைல் எப்படி வருதோ அது போல் தான் வந்துடுது. ஸோ அழகாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி அழகாக உள்ளே போய் உட்காந்துச்சு பாருங்கள். ஸோ அழகாக அதில் ஸ்லைட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரூவை போட்டு ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஷேக்கிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ ஏன்னா டிஸ்கனெக்ட் ஆகி அந்த பின்னு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி மதர் போர்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த கேசிங்லாம் எவ்வளோ சூப்பராக ஹெவியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதான் 6th ஜென்ரேஷன் லேப்டாப்பு 7th ஜென்ரேஷன் லேப்டாப் வரைக்கும் வந்து வேறு லெவலில் இருக்கும். 8th 9th 10th 11th 12th எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம் ஆகி போயிடுச்சு. அதனால் வென்டிலேஷன் இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண லேப்டாப்லாம் ஹெவி லேப்டாப், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10-12 இயர்ஸ் கூட மதர் போர்டு கம்ப்ளைண்ட் இல்லாமல் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். இன்கேஸ் போச்சுன்னா பூட் ஆகும்போது நம்ம எரர்லாம் வந்ததுன்னா ரேம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், ரேமை கைட்டி போட்டுடலாம். இல்லை பேக் செக்டார் ப்ளூ ஸ்க்ரீன் வந்ததுன்னா ஹார்ட் டிஸ்கில் எதனா இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்கை கைட்டி போட்டு வேறு மாற்றிக்கலாம். ஸோ அது போல் நம்ம வந்து இந்த ஹெவி டியூட்டியான ஒரு காலத்தில் யூஸ் பண்ண இந்த 15.5 இன்ச்சு 6th ஜென்ரேஷன் லேப்டாப்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்டாச்சு, பக்காவாக கேசிங் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே அந்த மூடியை போட்டு மூட வேண்டியது தான். இதான் வந்து ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்கு. இது ஒரு ஓரம் கட்டி வச்சிடலாம். இது நம்ம வந்து ஒரு கேசிங் போட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அது நீங்கள் சர்வீஸ் கூட பண்ணலாம். அந்த ட்ரம்மை மட்டும் கைட்டி இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் போட்டிங்கன்னா கூட ரிகவரி பண்ணிடலாம் டேட்டாவை. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது இப்போ வர ஓஎஸ்க்கு 11 10க்குலாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. எஸ்எஸ்டியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சேஞ்ச் பண்ணுறது. ஆனால் எஸ்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது லைஃப் ரொம்ப நாள் வருதுலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் டைப்பு ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்லாம் 10 years 12 years கூட ஸ்டில் நல்லாயிருக்கும். பேக் செக்டார் வருது அப்படின்னா அது சம் அதர் ரீசன் இருக்கும், அதனால தான் பேக் செக்டார் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக புரியும் எப்படி நீங்களே வந்து உங்கள் லேப்டாப் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழைய லேப்டாப்பில் எப்படி நீங்கள் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை போட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இந்த எஸ்டிடி ஹார்ட் டிஸ்க்கை தூக்கி போட போகிறதில்ல. இதுக்கு ஒரு கேசிங் போட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து எதனா படம் கிடம் இல்லை வந்து எதனா ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பவர் சப்ளை நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது மஸ்ட்டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிருங்க. பேட்டரியில் ரன் பண்ணாதீங்க. பாதி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கரப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பூட் பண்ணியிருக்கிற ஓஎஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் ஓஎஸ் தான். ஸோ கீ எல்லாமே வந்து ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணுறேன், எதுவும் பைரேட்டட் கிடையாது. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு லேப்டாப்பில் பூட்டிங் இருக்கும். F10 இருக்கும், F12 இருக்கும். அது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து F10 நான் ப்ரெஸ் பண்ணேன்னா யூஎஸ்பி மோடில் பூட் ஆகிடும். ஸோ பூட் ஆகிட்டு இந்த இதில் வந்து அட்வான்ஸு, ஸோ செக்யூரிட்டி, மெயின் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அதில் போய் பார்க்கலாம். ஸோ பூட்டிங் சீக்வன்ஸை வந்து ஃபஸ்ட்டு யூஎஸ்பியை வச்சு நீங்கள் F10 வச்சு ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வெளில வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆகி போகும். ஸோ இதில் வந்து அதுக்கு பிஃபோர் தட் அட்வான்ஸில் போய்ட்டு யூஎஸ்பி வந்து பூட்டிங் டிவைஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கா, டிக் அடிச்சிருக்கான்னு பார்க்கணும். இந்த ஹெச்பி லேப்டாப்பில் இது போல் இருக்குது. ஸோ இந்த பூட்டிங் இதெல்லாம் வந்து பயாஸு. ஸோ ஒரு லேப்டாப்பில் ஒரு மாதிரி இருக்கும் பயாஸ். நீங்கள் நெட்டில் செக் பண்ணினா தெரியும், இல்லை உங்களோட மேனுவலில் பார்த்தா கூட தெரியும். ஸோ எப்படி இந்த பயாஸ்குள்ளே போகிறது, பயாஸ்குள்ளே போய் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். செக் பண்ணி ஒரு செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரெஸ் பண்ணி F10 அடித்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் யூஎஸ்பியில் வந்து பூட் ஆகும். ஸோ ஏன்னா நான் பூட்டிங் சீக்வன்ஸு யூஎஸ்பி ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தான் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். ஸோ டிவிடி ட்ரைவும் இதில் இருக்குது. ஆனால் டிவிடியில் போட்டு நம்ம ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. இப்போது எல்லாம் யூஎஸ்பியில் பண்ணிக்கிறோம். இது போல் வந்து விண்டோஸ் பூட் ஆகி வரும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கை உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்ட்டிஷன் பண்ண ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது போல் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் யூஎஸ்பி நீங்கள் கைட்டி எடுத்துருங்க உங்களோட லேப்டாப்லேருந்து. பூட் ஆகும்போது அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வழியாக பூட் ஆகி உள்ளே போய் ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு ப்ராப்பராக முடிஞ்சிடும். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப ஈஸி. இப்போல்லாம் முன்ன போல் கிடையாது. எக்ஸ்பி விண்டோஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ இருக்கும் செட்டிங்ஸ்லாம். விண்டோஸ் 98 இன்ஸ்டால் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே ஒரு 1 hour மேலே அந்த ப்ராசஸ் ஓடும். இப்போலாம் மேக்ஸிமம் உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து 10 to 15 minutes ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் டிரைவர் ஃபைல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து உங்களோட லேப்டாப்பில் ஒரு சில இதெல்லாம் வந்து எடுத்துக்கும், ஒரு சில இது எடுத்துக்காதுன்னா நீங்கள் தான் டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் இது போல் இன்ஸ்டால் ஆகி எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி அது டிக் அடித்து அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும் போது, ரீபூட் ஆகும் போது சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட அந்த யூஎஸ்பி பூட்டிங் யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணால் போதும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். ஸோ இப்போ பூட்டிங் ரீஸ்டார்ட் ஆகுது சொல்லிட்டு வரும் பாருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா. வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் வழியாக பூட் பண்ணி உள்ளே போயிடலாம். சரி, அதை வந்துச்சு பாருங்கள் ரீஸ்டார்ட் ஆக போதும் சொல்லிட்டு. கொஞ்சம் இந்த கிளாரிட்டி சரியில்லை, ஸோ அது கொஞ்சம் மன்னிச்சுடுங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா கிளாரிட்டியாக டிஸ்பிளே கிளியராக தெரிகிற மாதிரி உங்களுக்கு போடுறேன். சரிங்களா. இப்போ பூட் ஆகும் போது அதனால் நான் யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆகி போயிடும். அப்புறம் பார்த்துக்கோங்க, ஹார்ட் டிஸ்க்கு முதல்ல வந்து ஃபார்மேட் அடித்து அடிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகி வருது. இப்போ ஹார்ட் டிஸ்க் வழியாக லோட் ஆகுது. உள்ளே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க் வழியாக லோட் ஆகி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரி, அப்புறம் லொக்கேஷன், அப்புறம் வந்து லாங்குவேஜு, கீபோர்டு இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்புக்கு போயிடும். டெஸ்க்டாப் போன பிறகு நான் காட்டுறேன். எஸ்எஸ்டி வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா காட்டுது சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். டிஸ்க் மேனேஜரில் போய் பார்க்கணும். ஸோ டிஸ்க் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா காட்டும். சரிங்களா. கெட்டிங் ரெடி. ஸோ விண்டோஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு விடும். ஸோ கொஞ்சம் வேறு எதனா ஒர்க்கு நீங்கள் பார்க்கலாம். ஏன் இதுமாரி கொஞ்சம் இது பர்ஃபார்மன்ஸ் இதுமாரி இருக்குது அப்படின்னா, இது வந்து 6th generation லேப்டாப். ஆனால் i7 8GB RAM போட்டிருக்கேன், SSD ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன். இதே வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனாக இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் விண்டோஸ் 10 தான் போட்டிருக்கேன், 11 போடலை. ஸோ இதுக்கு இது விண்டோஸ் 10 போதும். 11லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் வருது. இந்த 6th generation லேப்டாப்லாம் ஒரு சிலதெல்லாம் ஹேங் ஆகுது. ஸோ 10 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் 6th generationக்கு. ஸோ வி ஆர் செட்டிங்ஸ் திங்ஸ் அப் ஃபார் யூ. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓன்ட் டேக் லாங். கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா. முடிய போகிறது. ஸோ முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கைட்ன ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஒரு கேசிங் போட்டுக்கோங்க. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கேஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டிரைவ் மாரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களோட பேக்கப் ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கலாம். லைஃப் வரும். ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட காது வச்சு பாருங்கள். டர்க்குன்னு எதனா சவுண்டு கீண்டு வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டமாகி விட்டது. அதை நம்பாதீங்க. அதுக்கப்புறம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தது, எந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் ப்ராப்பராக ஹார்ட் டிஸ்க் ஓடுது அப்படின்னா அதில் வந்து டிஸ்க் எதுவும் ஸ்க்ராச்சஸ் இல்லைன்னு அர்த்தம்.
சுத்தம். எல்லாம் அந்த ஹெட்டெல்லாம் போய் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி பேட் செக்டார்லாம் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் எதனா உங்கள் பேக்கப் ஃபைல்ஸை வந்து சேவ் பண்ணிங்கன்னா அப்புறம் மொத்தமாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்தமாரி ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க்லாம் லைஃப் வரும், 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கூட வரும். ஆனால் வந்து அதோட கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணும். அந்த ஹார்ட் டிஸ்க்கு கிட்ட போய் காதை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், நாய்ஸ் வரும், ஒரு மாதிரி டிஸ்க்கு டர் 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 டர்ன்னு சுற்றும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டமாயிடுச்சு. ஸோ இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கில் எந்த சவுண்டும் வராது. ஸோ அது வந்து ஒரு சிப்பு தானே. ஸோ ரெடி ஆகிடுச்சு விண்டோஸ் 10. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிந்து விட்டது. ஸோ இப்போ நம்ம வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் நான் போட்டிருக்கேன், எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ பாருங்கள், இதுதான் 256 GB ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் இன்ஸ்டால் ஆகிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து டிவைஸ் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைவ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு தெரியும். இந்த பாருங்கள், நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரைவெலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரிங்களா? டிஸ்க் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்து, அப்புறம் வந்து லைவில் எந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஸோ அதெல்லாம் காட்டுது. பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது, எத்தனை பார்ட்டிஷன் இருக்குதுன்னு காட்டுது. நான் ஒரே பார்ட்டிஷன் தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மற்றொரு வீடியோவில் இது போல் வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய் பாய்.